போட்டு பாக்குறாரு. அப்பா காலை பரட்டுறாரு உருட்டுறாரு வலிக்கும் பேசாத. அப்படி அருணாச்சலத்திலே எங்க அப்பா அவதாரம் செஞ்சிருக்காரு. அருணாச்சலம் இல்லையா? அருணாச்சலம் ஐயா, அந்த அருணாச்சலம் சொல்லையா? ஐயோ ஐயோ, ரஜினி நடிச்ச படம் கிடையாது. நான் சொல்றது உங்க அப்பா பேரு அருணாச்சலம். திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. ஆமா சரி. அப்படி அருணாச்சலம் நிலையிலே அங்க ஒரு சுடலையா எங்க அப்பா அவதாரம் செஞ்சிருக்காரு. அப்படி செஞ்சிருக்கும் போது யாரு யாரு? இவங்க அண்ணன். இவங்க அண்ணன். ஆமா. பிரம்மதேவன் என்ன செய்யறாரு? சிவனே சிவனே உன்னுடைய ஜடாமுடிய தானே காணணும் அப்படின்னு சொல்லி இவங்க அண்ணன் பிரம்மதேவன் என்ன செய்யறாரு? அன்னபட்சி ரூபம் கொண்டு என்ன செய்யறாரு? மேல பறந்து போயாரையா. போயிட்டே இருக்காரு. போறாரு மேல பறந்துட்டு போயிடாரு. போயிட்டே இருக்காரு. அப்படி போகும்போது பார்த்தா அங்க இருந்து சிவனுடைய ஜடாபாரத்தில இருந்து ஒரு தாயமு 12 ஆண்டு காலமா கீழே வந்துட்டு இருக்கு. 12 வருஷமா ஒரு மாமாங்க வந்துகிட்டு இருக்கா. ஸ்பீடா வந்து 12 ஆண்டு காலமா கீழே வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அத இவங்க அண்ணன் கண்டுட்டாரியா. யாரு? பிரம்மதேவன் கண்டு தாயமுவே நீ எங்க இருந்து வர? நான் சிவபெருமானுடைய ஜடாமுடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டு காலமா வர? 16 வருஷமா வந்துட்டு. 12 ஆண்டா வந்து கொண்டிருக்கிறேன். 12 ஆண்டு காலமா வர. இன்னும் பூமிக்கு போகலையா? போகல. உன்ன நானும் பூமிக்கு கொண்டு போறேன். சரி. ஆனா நீ எனக்கு ஒரு பொய் உரைக்கணும். என்ன பொய்? பொய் தானே. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தோம். என்ன பொய் சொன்னாலும் சொல்லுங்க. நீ ஒரு பொய் உரைக்கணும். எத்தனை பொய் வேணாலும் சொல்றேன். உன்னை கொண்டு போய் சிவபெருமானோட நிறுத்துவேன். சரி. உன்னை ஜடாபாரத்துல இருந்து எடுத்தேன்னு நான் சொல்லுவேன். அப்படி சொன்ன உடனே நீ ஆமா ஜடாபாரத்துல இருந்து என்னை எடுத்தாங்கன்னு சொல்லணும். பிரம்மதேவரே, நீங்க பொய் சொல்றீங்க, நான் சொல்றேன். ஆனா எதுக்கு சொல்றீங்க? என்னத்துக்கு? என்னால ஏதாவது உங்களுக்கு காரியம் ஆகணுமா? ஆமா. இல்ல எதுக்காகன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா சிவனுடைய ஜடாபாரத்தை நான் காணணும். நீங்க போட்டு போட்டுட்டு வந்திருக்கீங்க. சிவபெருமானுடைய ஜடாமுடியை பாக்குறதுக்கு நீங்க வரீங்க. உனக்கு போலாம் போகணுமா இல்லையா? எனக்கு வேணும். போகணுமா இல்லையா? வேணும் வேணும். அப்படின்னா எனக்கு பொய் உரைக்கிறியா இல்லையா? நான் உரைக்கிறேன். உரைக்கணும் இல்ல உரைக்கிறேன். உரைக்கிறியா? உரைக்கிறேங்க. அப்படியானா என் கூட வா அப்படின்னு சொல்லி அந்த நத்த குத்தும்பாரு. ஆமா, கருத வாங்கணும். அதுல ஏறிக்கிட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போது இவங்க அப்பா இருக்காரு பாரு. யாரு? உங்க அப்பா? சீம நாராயண கண்ணபெருமா. என் மாமனார். பல வீட்டுல பல விடுதமான விட்டுறதுக்கு பத்தி பேசக்கூடாது. அவங்க அப்பா நாரவாயன். நாரவாயனா? இல்ல, இவரு நாரவாயன். இவங்க அப்பா இழிச்சவாயா. யாரா நாரவாயன்? நாராயணகிரியில கடக்குது நாராயணனா? அவங்க அப்பா நாரவாயன். நாரத கடக்குது நாராயணனா? இல்ல, அந்த நாராயணன் இல்லையா, நாராயண பெருமான். நாராயண பெருமான். ஆமா. பெருமானா? ஐயோ, ஏழுமலையா. வடக்கு மலையா, ஏழுமலையா. அப்படி இவங்க அப்பா என்ன செய்யறாரு? எலை பிரம்மதேவா, நீனும் அன்னபட்சி ரூபம் கொண்டு மேல போய் ஜடாபாரத்தை பார்க்க போறேன். நானும் இதோ ஆணை மற்றும் பன்றி உருவம் கொண்டு இதோ பூமியை குறைஞ்சுக்கிட்டு சிவனுடைய பாதார விந்தத்தை பாக்குறேன். பாதாரத்தை பாக்குறேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பன்னி உருவத்தை எடுத்து, பன்னி உருவம் பண்ணி என்ன பண்றது? 10 பொருத்தமா பச்சக்கன்னு இருக்கு. பன்னிக்கு பொருந்தவர யாங்க போட. ஓ அம்மா போட.
இருக்கிறதா 4 மைசூர் தான் இருக்கு, அதையும் பிடிக்கிறாதீங்க பாவம். ஏம்மா, ஏங்க அவரை அடிச்சு கொண்டாதீங்க. ஒரே ஒரு பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். ஆமா, நேரம் சரி இல்லைன்னு நினைக்கிறேன். பன்றி பன்றி 10 பொருத்தமா கரெக்டா இருக்கு. பண்ணி உருவான் ஆ. அவங்க அப்பாவுக்கு. ஓஹோ, இருக்கா? எங்க அப்பாவை சொல்றாருல்ல, ஆ. பரவாயில்ல, புள்ளி அறுத்தாரு, இப்பதான் தெரியும். கறி சமைச்சாரு, சாப்பிட்டாரு. ஆ. எங்க அப்பா சொன்னார்ல, வாங்க வாங்க. ஏங்க, அப்படியெல்லாம் கத்தும். ஆனா ஒண்ணு, உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னைக்கு சண்டை வருதோ ஏங்க, அன்னைக்குதான் உன் குடும்பம் எல்லாம் தெருவுக்கு வருது. உங்களுக்குலாம் உங்க- இல்லையா? குளுகுளுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஐயோ இல்ல, உங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைய என்னைக்கு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்களோ உன் குடும்பம் அவங்க ஒரு குடும்பம் எல்லாம் தெருவுல வந்து நிக்குது. இப்ப ஏய், 4 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அங்க ஒரு பண்ணி கத்துது பாரு. ஏப்பர்றா, ஆ, அப்ப அம்மா கட்சி, இவன் பண்ணி இல்ல கெடா. நான் அம்மா கட்சி. ஏய், அம்மா. வரக்குள்ள சிதம்பரம் பஸ் அதான்டா, ஆ, வா இப்படி. மக, அம்மா சொல்லுமா, அம்மா வேற கதையை சொல்லுமா. இதே அவன் எப்ப இருக்கா. வா, வாய பிடிக்க சொல்ல, ஆ, வா இப்படி. வா இப்படின்னு. ஏங்க, அதான்டா, அப்படி சொல்லக்கூடாது. வாயின் அருகாமையில் பன்றி உருவம் கொண்டு இவங்க அப்பா ஆ. என்ன செய்யறாரு? ஆமா, பன்னிரு கூட என்ன செய்வார்? பூமியை குடஞ்சிட்டு போறாரியா. சிவனுடைய பாதார வந்தத்தை பார்க்கணும்னு ஆ, போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஆ, போனா திருமுற்றத்துல ஆ. முட்டி எழுந்திருக்கிறாரு. சரிதான். திருமுட்டத்துல முட்டி எழுந்திருக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்கிறாரு. ஆ, ஆனா ஆ, சிவனுடைய பாதார வந்தத்தை ஆ, காண முடியல. பார்க்க முடியல. ஆஹா, போய் திருமுட்டத்துல ஓஹோ, முட்டி எழுந்திருச்சாரு பாரு. சரி. மூக்கு தேஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ, மூக்கு தேஞ்சு, அதனாலதான் மூக்கு மொட்டையா இருக்கும். ஆமா, ஆஹா, பின்னண்டா அப்புறம் ஆ, இல்லன்னா கூரா இருக்கும். அதனாலதான் முட்டி எழுந்ததுனால மொட்டையா போயிட்டேன். ஆமா. ஆடாடாடாடா. அதாவது ஆ, எங்க இருந்து எங்க போயிருக்கோம் பாரு அந்த ஆளு. இங்க இருந்து கீழாலே போய் ஆ, அங்க போய் ஏஞ்சிருக்கான் முட்டி. அதான் ஏங்க, அவருக்கு மூளை இருக்குங்க. மூஞ்சி இல்ல. இல்ல இல்ல, இங்க இங்க முட்டி அங்க அதான் மோர அப்படி இருக்கா? அப்படி முட்டி எழுந்திருச்சாரு. மூக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ ஐயோ. இன்னமும் ஆ, அங்க போய் பார்த்துன்னு வச்சுக்க, ஓஹோ. பூராயிரம் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டுனா தெளிவா சொல்றாங்க. ஓஹோ. ஆ? சொல்லுவாங்க. ஆ, ஸ்ரீமுகம் போய் இறங்கி ஆ, பஸ் ஸ்டாண்ட விட்டான்னு போனாக்கா ஆ, பூராயிரம் கோயில் எதுன்னு சொன்னாக்கா ஆஹா. கேட்டா உடனே சொல்றாங்க. ஆ. அப்படி ஓஹோ. இவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரியா? ஆஹா. என்னன்னு? என்ன ஒத்துக்கிட்டாரு? சிவனுடைய பாதார வந்தத்தை ஆ, என்னால பார்க்க முடியல பாப்பா. அப்படின்னு ஆ, இவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்டாரா? இல்லையான்னு கேளு, ஒத்துக்கிட்டாரா? கேளு. ஐயா, ஒப்பம் வந்துட்டாரா? கேளு கேளு கேளு. ஏ, கேளுடா. கேளுடா. இல்ல கேளு. இல்ல, இப்ப நீங்க சொல்ற கதைய வச்சுக்கிட்டு நான் அவரை கேட்க முடியாது. இப்ப மகாராஜாவும் வரணும். அதுக்கு உள்ள கதை வந்து சொல்லணும். அகந்தா ஆ, அவரை கேளு. மகாராஜா ஆ, ஒத்துக்கிட்டாரா இல்லையா? பாதார வந்தத்தை பார்க்கணுமா இல்லையா? இல்ல ஒத்துக்கிட்டாரா இல்லையா? பன்றி அவதாரம் எடுத்து ஆ, அதாவது பரமேஸ்வரனுடைய காலை போய் பிடிச்சாரு. மகாராஜா இப்ப அதெல்லாம் கருத்து இல்ல. ஊன் சொல்றியா ஊன் சொல்றியா? நான் சொல்றேன், அதுதான் பதிலு. ஆ. காலை பிடிச்ச உடனே இந்த ஆண்டி பையன் என்ன பண்ணா, என்ன பண்ணாரு? இந்த காலை இருமன்னு சொல்லிட்டு இப்படி குடிச்சாங்க. ஓஹோ. குடிச்சவன மயில பிடிச்சிக்கிட்டாரு. இப்படி டெக்னிக்கலா வேலையை பார்த்திருக்கிறாரு. பாத்தியா, நீங்க அவங்க அப்பாவை பத்தி குறை சொல்றீங்க. காலை புடிச்சு தூக்குறதுனால கீழே விழுந்தாலும் மீசையில இல்ல இல்ல, ஏதோ வந்து புள்ள பூச்சி நின்றுதோ இல்லையோ, இல்ல வேற என்னமோ நின்றுதோன்னு தெரியல. கால்ல என்ன முள்ளு குத்திருச்சுன்னா உடனே குனிஞ்சு பாக்குறது இல்லையா? ஆமா. கீழே இல்ல, விழுந்தாலும் இப்ப ரோட்ல இல்லம்மா, ரோட்ல நடந்து போகும்போது அட எதையோ பிய வச்சு சாணியோ இல்ல சாக்கடையில வச்சு மிரிச்சிடுறோம். அப்ப என்ன அப்புறம் திருப்பி குனிஞ்சு பாக்குறது இல்ல. ஆனா உங்க அப்பா காலை குடஞ்சுதோ, உங்க அப்பனுக்கு எங்க புத்தி போச்சு, பொசுக்கு குனிஞ்சு பார்த்திருக்கிறாரு. இது தாவலாமா? அப்படியே மயிரை பிடிச்சிருக்கிறாரு. யாரு? எங்க அப்பாவை. ஆனா இல்ல, அவங்க அப்பனுக்கு பெரிய மயிரா. எங்க அப்பா பிடிச்சாரு. அதான் சொல்றாரு. யான்னு வச்சுக்க, ஆ, எங்க அப்பாவை பிடிச்சாருன்னு சொல்றாருல்ல. ஆமா. ஆனா எங்க அப்பா எதனால பிடிச்சாரு?
ஏன்னு சொன்னா இவங்க அப்பா புடிச்சாருன்னு சொன்னா ஓஹோ ஏன்னா ஆக்கல் அழித்தல் படைத்தல் காத்தல். ஓஹோ எத்தனைங்களா ஆக்குறது எங்க அம்மா. எத்தனைங்களா ஆக்குனாங்க? ஆக்கல் ஆக்கல் அழித்தல் அழித்தல் படைத்தல் காத்தல் இது அத்தனைக்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி ஒருவர் தான் உண்டு. உங்க அப்பாவுக்கு என்ன வேலை? எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கு படியளக்கக்கூடிய தொழில். ஓகோ மரக்காலம் எடுத்துட்டு போவாரோ? இல்ல அப்படியாப்பட்டவரு என்ன செய்தாரு? இவங்க அப்பா ஓஹோ முடியலன்னு சொல்லிட்டாரு. உங்க அப்பாவால முடியல முடியல அதனால உங்க அப்பா எடுத்துக்கிட்டாரு. முடியல இல்ல பாத்தியா? இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்ன கதைக்கு அவங்க அப்பா மயிரை பிடிச்சிருக்காரு. வசந்தா கீழே வந்தாலும் மீசில மண்ணு ஓட்டலன்னு சொல்றாரு அவரு. சரி சொல்றவங்க சொல்லும் போது கேப்பாருக்கு எங்க மதி போச்சுன்னு சொன்னான். ஆமா கேப்பாரு ஏதோ கேட்டா என்ன கேவுல ஏதோ நெய் வடின்னு நெய் சொல்லுவாங்க. வடியும். ஆமா ஓஹோ கேஆர் இல்ல கேஆர் மூஞ்சில கேடிவி தெரியுன்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க அப்பா ஒத்துக்கிட்டாரியா? ஓஹோ சொன்ன உடனே பார்த்தாரு யாரு பலே ஓடி வந்து அங்கே சிவனே உன்னுடைய ஜடாமுடிய நான் கண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்ன உடனே பிரம்மதேவா நீயோ கண்டத்துக்கு சாட்சி என்ன அப்படின்னு சொன்ன உடனே இதோ உங்களுடைய ஜடாபாரத்துல இருந்து எடுத்த இதோ தாழம்பூ இருக்கிறது, இதோ இதான் சாட்சின்னு சொல்லி அந்த தாழம்பூவை காட்டினாரியா? காட்டின உடனே பார்த்தார் யாரு? எங்க அப்பா. அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசைவும் எங்க அப்பா செய்ய முடியும். அப்படி அவர்கிட்ட வந்து பொய் சொல்ல முடியுமா? முடியாது முடியாது முடியாது. அப்படி எங்க அப்பா பார்த்தாரு. தாழம்பூவே பொய் சொல்றியா? பொய்யா சொன்ன? பொய் ஒருத்த காரணத்தினாலே இதோ உனக்கும் சாபம் தருகிறேன். இன்றிலிருந்து உனக்கோ எந்த தேவ ஆலயங்களையும் உனக்கோ எந்த தேவ ஆலயங்களையும் உன்னை வச்சு பூஜை செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா அன்னைக்கு சாபம் கொடுத்தாரு. உங்க அப்பா கொடுத்த சாபம் தானே அது? அதனாலதான் இந்த தாழம்பூக்கு எந்த தேவ ஆலயங்களிலும் பூஜைக்கு உபயோகப்படாத பொருளா இருக்கு. பிரயோஜனப்படாது. ஆமா உபயோகம் படாத பொருளா இருக்கு அந்த தாழம்பூ. உங்க அப்பா இந்த மாதிரி ஆனா அந்த தாழம்பூடைய வாடை நம்ம இங்க இருந்து அந்தாண்ட நின்னாலும் வாடை அடிக்கும். வாடை அடிக்கும், தலைவலியை கிளப்பி விட்டுரும். ஆமா ஆமா அவ்வளவு வாடை அடிக்கும். அப்படியாப்பட்ட வாடை பொருந்திய அந்த பூ எந்த தேவாலயங்களையும் உபயோகப்படாம போட்டோம்னு சொல்லி எங்க அப்பா சொல்லிட்டாரு. அப்படி பிரம்மதேவா நீயோ என்னிடம் பொய் ஒருத்த காரணத்தினாலே பூலோகத்திலே எங்கேயுமே உனக்கு தேவ ஆலயங்களே இல்லாம கடவுது அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சாபத்தை அழிச்சிட்டாரு. பிரம்மதேவனுக்கு எங்கேயுமே பூலோகத்துல ஆலயமே கிடையாது கிடையாது. அப்படி எங்க அப்பா சொன்ன உடனே இந்த ரெண்டு பேருக்கும் புத்தி வந்துச்சியா? புத்தி வந்துச்சா? அப்பதான் புத்தி வந்தது. ஆமா யாரு? இந்த பிரம்மதேவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும். ஆமா உங்க அப்பா பாடம் புகட்டினாரு. ஆமா சரி இந்த கதை இப்படியே இருக்கட்டும். அந்த ஐயாவை கேட்டு கேட்போம். அந்த ஐயா உங்க குடும்பத்தை எங்க சந்தில இழுத்து விடுறாருன்னு கேட்டுப்போம். ஆமா ஏன்னு சொன்னா மகாராஜா இது சரியா அந்த அம்மா சொல்றது? அதாவது அந்த அம்மா சொல்றதெல்லாம் சரிதான். எப்ப அவன் முடிய பிடிச்ச கையை ஒத்துக்கிறாள் அவன் ஒத்துக்க மாட்டாங்கிறாங்களா? அவங்க குலத்தை அவங்க விட்டு கொடுப்பாங்களா? அவங்க அப்பா நாங்க எவ்வளவுதான் சொன்னங்க அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காது. இன்னும் அவ ஒத்துக்க மாட்டாங்க. மணி 3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. மணி 3 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். டீ கடை போகுது. அதாவது விர ஒண்ணு போட்டா சொரவண்ணா முளைக்கும். விர ஒண்ணு போட்டா சொரவண்ணா முளைக்கும். ஆமா என்ன விர போடுறோமோ அதுதாங்க முளைக்கும். அந்த ஆண்டு பேருக்குள்ள புத்தி தானே இவளுக்கு இருக்கு. என்ன குடும்பம் விளக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கார பேருக்குள்ள புத்தி தானே இவளுக்கு இருக்கு. ஐயோ அது வேணாங்க. ஆமா ஒத்த மாட்டுக்காரர் இல்ல
ஒத்த மாட்டுக்காரன் ஒத்த மாட்டுக்காரர் இல்ல அவரு. ஒத்த மாட்டுக்காரன் ஏய், 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 ஏய். ஒத்த மாட்டுக்காரன் ஓர வஞ்சகாரன் எந்த முல்லையே ஐயா ஒத்த மாட்டுக்கார ஓர பஞ்சனக்கார எந்த ஜாயரே. ஒத்த மாட்டுக்காரன் ஓர வஞ்சகாரன் எந்த முல்லையே ஒத்த மாட்டுக்காரன் ஓர வஞ்சகாரன் இந்த ஆண்டு வேலுக்கு ஒரே மாடு. ஓஹோ, அது என்ன மாடு? என்ன மாடு? காளை மாடு. காளை மாடு. அது மட்டும் இல்ல 23 படி கறக்குமா பாலு? காளை மாடியா? காளை மாடு எங்க கறக்க போகுது? நொண்டி மாடு. இருங்க வரேன். அது எப்ப பார்த்தாலும் படுத்த கிடக்கும்டா. அது நல்ல மாடா? நொண்டி மாடு. இல்ல, அது எப்ப பார்த்தாலும் காலை மடக்கிட்டே உட்கார்ந்துருக்கும். நொண்டி மாடு. நொண்டி மாடு. ஐயோ ஐயோ. அது எப்படி நடக்கும்? ஏன்னா ஒத்த மாட்டை வச்சுக்கிட்டு காசில சுத்திட்டு இருப்பான். ஓஹோ, சுடுகாட்டு சாம்பல் மேல பூசி இருப்பான். பூசிக்கிட்டு. அது மட்டும் இல்லையா, அடி அத்தான் என்ற ஜீவனுக்கு சுத்தாத உள்ளார, அத்தான் என்ற ஜீவனுக்கு சுத்தாத உள்ளார, அத்தான் என்ற ஜீவனுக்கு சுத்தாத உள்ளார, இல்லையே அடி இல்லையே, இல்லையே அடி இல்லையே. அந்த ஆட்டுகளுக்கு கட்டிக்க துணி இருக்காங்க. அந்த ஆண்டிவலுக்கு கட்டிக்க துணி இருக்கான்னு கேளு. இல்ல கெட்ட கோவம் வரும் எனக்கு. என்ன கோவம்? அவருக்கு துணி இல்ல. இல்ல, அவரு துணிய 25 ரூபா 25 ரூபான்னு வரவங்கள்ட்ட வித்து விட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது வசந்தா, அதாவது என்கிட்ட வரலாம். ஆஹா. இல்ல துணி கட்டி இருக்காரா துணி கட்டாம இருக்காரா பாப்போம். இல்ல துணி இல்ல தூக்கிட்டு பாத்துறாதீங்க. நம்ம பெரிய கால் சட்டை போட்டிருப்பான். இல்ல துணி போட்டிருக்காரா இல்லையான்னு பாப்பணும்ல. அப்புறம் நல்ல ஒரே நாத்தமா அடிக்குதா? வாடை அடிக்குது இல்ல? வாடை என்கிட்ட வரலாம். என்கிட்ட வந்து மாப்பு 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 இல்ல இல்ல மாப்பு 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 ஒரு வேட்டி சட்டை எடுத்து கொடுனா மாமனார் ஆச்சே அப்படின்னு பட்டு வேட்டி பட்டு சட்டை சட்டை பட்டு கோத்திரம். கோத்திரம். ஆமா, அது என்ன மூத்திரம்? கோத்திரம் கோத்திரம். கோத்திரம்னா என்ன? கோமணம். கோத்திரம் இருந்தா கோமணம் இல்ல, அங்கோஸ்திரம். அங்கோஸ்திரம் இப்ப மாத்தி விட்டாங்களா? அங்கோஸ்திரம். ஓஹோ, அதேதான் அதேதான் அத்தியதான் அத்தியதான் அப்படின்னு பட்டு வெட்டி பட்டு சட்டை பட்டு கோத்திரம் எடுத்து வச்சு ஒரு குஞ்ச நசுக்கி போட்டு. குஞ்சாவா? என்ன குஞ்சா? கோழி குஞ்சா? அதான பார்த்தா குஞ்சு வேற மாதிரியே போயிடுச்சுங்க. இன்னும் ஒண்ணு செஞ்சிருக்கலாமா நீங்க? என்ன போட்டு ரசம் வச்சு எண்ணெய் தேய்ச்சி இந்த ஆளுக்கு போட்டு அனுப்பிச்சிருப்பா. ஓஹோ, மாமனாருக்கு அதை விட்டுட்டு இந்த ஆண்டி பைய ரொம்ப நாளைக்கு முன்ன காலை கிடந்த. அதாவது எண்ணெய் தேய்ச்சி விட்டு தலைய முழுகி குஞ்சு அடிச்சு போட்டு அழிக்கிட்டு விட்டுருப்ப. எல்லாம் குஞ்சு சாப்பிட்டீங்கல்ல, அதனாலதான் இப்படி இருக்கு. இன்னைக்கு சாப்பிட்டதால குஞ்சை சாப்பிட்டு விட்டு கோழி குஞ்ச ரசத்தை சாப்பிட்டு விட்டு நின்றுது. ஏன் கேளு, இங்கனாச்சும் இதை சாப்பிட்டாங்க, அது மட்டும் இல்ல வேற இடத்துல என்ன சாப்பிட்டாங்க. ஏன்னா அதாவது ரொம்ப நாளைக்கு முன்ன காலை கிடந்து ஒரு இது மாந்தோல் இருக்கும். ஆமா ஆமா, மாந்தோல் அதை கீழே போட்டு உட்காந்துருப்பான். ஓஹோ, ஆசனத்துக்கு பதிலா ஆமா மாந்தோலை போட்டு உட்காந்துக்கிறது. காயில கிடந்து செத்து போன மாந்தோல். ஐயா, ரொம்ப நாளைக்கு முன்ன நோய் வாய்ப்பட்ட ஒரு புலித்தோலை இடுப்புல கட்டிருப்பான். ஓஹோ, அவரை பத்தி பேசுற கிட்ட போய் நாத்தம் வருவீங்கன்னா பாத்துறையா? ஆமா, நாருதான். நார்தான் இல்லையா? அந்த வாடை அங்க வருதுங்க. இல்லையா? சாம்பி ராணி. அது மட்டும்
கழுத்துல பி ராணி மேடம் வருது. கழுத்துல ஒரு கூட பாம்பை போட்டிருப்பான். என்னது ஊழ பாம்பா கூழ பாம்பு? ஆமாங்க, கழுத்துல ஒரு கூட பாம்பை போட்டு. அது படம் எடுக்கிற மாதிரி தெரியல, அப்படியே தான் இருக்கு. அது நொல்ல பாம்பியா? கண்ணு தெரியாதோ? நொல்ல பாம்பு. ஓஹோ, அத போட்டிருப்பான். ஆ, சரி அது போய் தொலைது. போகட்டும். அது போட்டோம். சரி. என் பெரிய மச்சான் இருக்கான்ல, பாத்துருவா நான் தெரிஞ்சலன்னு பாருவா. போறாரு. போவாதே போவாதே போவாதடா, போனா திரும்பி வர மாட்டேன். போ பாத்துருவா சொல்றேன். நாத்தன் நடந்தா இல்லையான்னு பாத்துருவா. போனால் போகட்டும் போடா. ஒரே நார்மா நல்லாதான் உட்காந்துருக்காரா? ஒரே நாத்தன் ஆறுமா? அதானே கேட்டேன். பிரியாணி வாடை இருக்கு, பிரியாணி வாடை. வதந்தா அது மட்டுமல்ல, மூத்த மகன் தனக்கு எத்தனை மகன் இல்லையே, அடி இல்லையே. பெரிய மச்சான் அந்த கணேசன் பையன். ஆமா, பெரிய மச்சான். அதாவது பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு சொல்றானே அவனா? இல்ல இவரு வீட்டுக்கு பக்கத்துல டீ கடை வச்சிருக்காங்கல்ல. ஆமா. அந்த கணேசன் இல்லையா? அவர் டீ கடை கணேசன். என் பெரிய மச்சான். சோரி கணேசனா? என் பெரிய மச்சான் இருக்கான்ல, அந்த கணேசன் பையன். ஏங்க அந்த செங்கடாந்தூர்ல இருந்தானே சோரி கணேசன், அவன் போய் சேர்ந்துட்டான். என் பெரிய மச்சான் கணேசன் சொல்றான். வா பெரிய மச்சான். ஏங்க உங்க மச்சான் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் உனக்கு தெரியாது. தெரியாதுங்கிறது அவர் பெரிய மச்சான் சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ராமமூர்த்தி, சுந்தரமூர்த்தி, கலியமூர்த்தி, அதெல்லாம் கிடையாது. நவாபேட்டை ராமமூர்த்தி. ஏன்னா அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சான் அந்த ஆண்டி பையன். அது ஏன் கேக்குற? அதாவது அவனும் கேட்டிருக்கான் போல இருக்கு. இந்த ஆண்டி பையன் தம்பி உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்னு கேட்டிருக்கான் போல இருக்கு. ஓ பொண்ணு. அதுக்கு அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அவன் என்ன பல்லு பண்ண கேள்வி கேட்டானா, பல்லு இருக்கிற கேள்வி கேட்டானா? கேட்டான் எல்லாம் ஒரு கேள்வி கேட்டிருக்கான். உனக்கு எப்பேற்பட்ட பொண்ணு வேணும்னு. அதுக்கு அவன் சொன்னா, யாரு என் மச்சான், அப்பா அம்மாவை போல பொண்டாட்டி வேணும். அம்மாவை போல எல்லாம் வெடி வச்சுட்டான். இந்த மாதிரி கேட்பான மனுஷன் எவனாவது? இப்பேற்பட்ட பயல நம்ம வீட்டுல வைக்கலாமா? அவன் கம்பெனில கை வச்சிருக்கான். இப்பேற்பட்ட பயல நம்ம வீட்டுல வைக்கலாமா? வைக்க கூடாது. தந்துக்கு தந்து காத்திட வைத்தான பிள்ளையே, மூத்த பிள்ளையே. தந்தைக்கு சந்தே தந்தைக்கு தந்தே குந்தலே வைத்தானே பிள்ளையே. அந்த பேர பார்த்தா ஆத்தங்கரை குளத்தங்கரை முக்குட்டு அவருக்கு ஏழோ வந்து சொல்லியிருந்தா, மாப்பிள்ள மச்சானுக்கு ஒரு பொண்ணு பாருன்னா நான் ஒரு கழுதையை கட்டி வச்சிருப்பான். கழுதையா? ஏண்டா மாப்பு விடி கிளம்புற உனக்கு வச்சிருக்க ஆப்பு இல்ல ஒரு கழுதையை கட்டி வச்சிருப்பான். கழுதை. ஆமா, யோகராணி. ஆமா, கழுதைனாக்கா அவங்கள பார்த்தா யோகம் வரும். கழுதைன்னா தப்பா எடுத்துக்கிற வார்த்தைக்கு சொல்றேன். ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிருப்பான்னு. பொண்ணு. சரி, இந்த சின்ன மச்சா இருக்கானா? ஆமா, அந்த முருகன் பைய. முருகன் பைய. முருகன் பைய உங்களுக்கு ஒன்னா இருக்கலாம். ஓஹோ, எனக்கு முருகன் பைய தான். ஓஹோ. ஆமா, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சானா? எந்த முருகன் பையன்? என் மச்சான். அதான் எந்த முருகன் பையன்ற? என் மச்சான் சொல்றேன். எந்த முருகன்ற? உன் மச்சான் பேரு முருகன் பையன். அவன் நேத்தி அவனுக்கு ஒரு கொண்டாட்டம். என்னது? அதான் தெரியல. எல்லாம் அந்த முறுக்கு மூவில. ஆமா, அந்த முக்குட்ல அவன்டா இந்த பசு வைக்கிறான். அந்த இது எல்லாம் அது இல்லடா. இந்த இங்க இருந்து போனு வச்சுக்க. அப்பா என்ன வரும்? அங்க இருந்து கீரைபாளையம். கீரைபாளையம் கீரைபாளையத்துல இருந்து அந்த பஸ் ஸ்டாண்டு ஓரமா போனீங்கன்னு வச்சுக்க. பூனகிரி. அங்க ஒருத்தவன் வச்சிருக்கான். ஆமா, அதாவது அந்த பஞ்சல் ஓட்டானா? ஆமா, அந்த முருகன்டா. அந்த பஞ்சல் ஓட்டான் பாரு. அதாவது என் மச்சான் சின்ன மச்சானோட நேத்தி பாத்துக்கலாம். இவரு கூட ஒரு வேண்டுதல. ஆமா, ஏன் என்ன வேண்டுதல? கெண்டி ஹலோ நேத்து பார்த்தோம் பாரு. கெண்டி சங்குன்னு அந்த நாங்க மணியா இருக்கப்பல
ஆமா ஏய், அப்படி உனக்கு என்ன வேண்டுதல எனக்கு என் குழந்தையோட பார்க்கணும். கொஞ்சால பார்க்கணுமா? ஆமா, அது என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது என் பொண்டாட்டி வேணாம், என் குழந்தையால பார்க்கணும். அதனால ஆமா, நான் முருகனுக்கு காவல் எடுக்க போறேன். முருகபாண்டி அவனுக்கு ஒரு வேண்டுதலையா? அவனுக்கு என்ன வேண்டுதல்னா அவன் பொண்டாட்டி ஓடி போய் அவன் குழந்தையா வீட்டுக்கு வந்தா பழனி மலை ஆண்டவனுக்கு காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டான். அந்த காவடியை நீ எடுத்துட்டான். எடுத்துட்டா அரகரா முருகையா என்ற சத்தம், அரகரா சத்தம், அரோகரா அரகரா முருகையா என்ற சத்தம், அரோகரா என்ற சத்தம், அரோகரா அனுதினமும் முருகையா உணமரபு, அரகரா முருகையா என்ற சத்தம், அரோகரா ஆற்காட்டு முருகையா பாதையிலே, அரோகரா பாதையிலே, அரோகரா விளக்க முருகையா காவடியா, முருகையா பாதையிலே, அரோகரா அரோகரா முருகையா அரோகரா 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 ஏய் அரோகரா அரோகரா சாமி மலையாட போகுது. மணி மணி பதண்டா அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு ஒரு பொண்ணு கட்டி வச்சானா? சரி, முருகனுக்கு பொண்ணை கட்டி வச்சா. முருகனை கட்டி வச்சானா? இருந்து பார்த்தான். அந்த முருகன் ஒரு உப்பு குறைச்சி எட்டி போயிட்டான். யாரு? உப்பு குறைச்சி எட்டி போயிட்டான் அந்த முருகன். உப்பு கொட்டியா? உப்பு குறைச்சி சின்ன மச்சான், உன் சின்ன மச்சான். வள்ளி தெய்வான 2. ஆமா. அதுல ஒருத்தி தான் கொர்த்தி, ஓஹோ, வள்ளி கொர்த்தி. அவளை எட்டி போட்டாயா? அப்பேற்பட்ட மானமட்ட அந்த குடும்பம் இருக்க. ஆமா, அத பத்தி நான் சொல்ல போறேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாம். அதாவது இப்படி வச்சுக்க. அது ஏன் கேக்குற? உனக்கு தான் தெரியுமில்ல. தம்பி என்ன அதாவது உப்பு கொத்தி அவன்ட்டு போயிட்டான். ஆமா, உப்பு கொத்தி அவட்டு விட்டாரு. மானங்கட்ட குடும்பத்துல தெரியாதரமான இவளை கட்டிட்டு சொன்னாலும் வெக்கமாடா சொல்லாவிட்டா துக்கமாடா, சொன்னாலும் வெக்கமாடா சொல்லாவிட்டா துக்கமாடா, வெக்கமில்லாம வாழ்வது ஒரு பக்கமாடா, வாழ்வது ஒரு பக்கமாடா, சொன்னாலும் வெக்கமாடா சொல்லாவிட்டா துக்கமாடா, சொன்னாலும் வெக்கமாடா சொல்லாவிட்டா துக்கமாடா, வெக்கங்கட்ட குடும்பத்தில் வேதனைய பாக்குறண்டா. அப்பேற்பட்ட கேவலமான குடும்பத்துல நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டு ஐயோ படாத பாடுபடுறேன். அடாடா, அடி மாணிக்க வச்சிரணியில அணி பொன் கட்டி நீலே, மாணிக்க வச்சிரணியில அணி பொன் கட்டி நீலே, மகா உச்சித மெத்தையின் மேல் ஜெகமெங்குமே ஜொலிக்கோ, அத்தாப்பு சால்வையை வித்தாரமா பரப்பி, அருகு புணுகு பன்னீர் சிறு ஜவ்வாது மேல் தெளித்து, பவுச்சுடனே படுத்து போச்சுடனே நீர் இருந்தால் மாத வாழ்த்து திதொன்று நேராமல் ஓய்வார் என்றுரத்தே நன்முகனை மன்மதனோ. அடி பதறிய தேவர்கள் அழிது என்னை பார்த்து இருப்பாரு தொழுது, பதறிய தேவிகள் ஐந்து என்ன பார்த்திருக்கிறேன், பதறிய தேவர்கள் அழிது என்னை பார்த்து இருப்பாரு தொழுது, பதறிய தேவிகள் ஐந்து என்ன பார்த்திருப்பதை நினைந்து, ஆமா பதம்படி சிலையுடன் செய்யும் தாமதை, பழமரின் சிலையோடு செய்யும் தாமம் தாமே, பதம்படி சிலையுடன் செய்யும் தாமதை, பழமரின் சிலையோடு செய்யும் தாமம் தாமே, ஓ
எடுத்த லீலா வினோதம் உள்ள கற்பகமான பெண்ணே அற்புதமான முத்தே காம களஞ்சியமே கைலாச வாசகமே கங்காதரன் வயிற்றில் மங்காமலை புதித்த கன்னி பெண்மையிலே உன்னித மாமையிலே நானும் ஹரிச்சந்திரன் வேண போரில் இழந்தார் கன்னி சந்திரமதியும் ஒன்று தடுக்கலையே கவனமாய் பஞ்சவர்கள் பொழுமுதோர்த்தார் ஆர்குலால் திரௌபதியும் பார்மீது தடுக்கலையே கண்ணியா நீ தடுக்க உன்னிடம் அல்ல குறுக்க காகால தபசை கோலமுடன் அழுத்து அடிகே வரலடி தோங்குமணி மண்டபத்தில் வசந்தா ஹரிச்சந்திர நாடு இருந்தான் நாடு இழந்தான் நகர் இழந்தான் மனைவியை இழந்தான் பிள்ளையை இழந்தான் எதுக்கு இழந்தானா ஏன் எழுந்தாரு எதுக்கு எழுந்தாரு ஒரே ஒரு பொய் சொல்லக்கூடாது ஒரு வார்த்தைக்காக பொய் ஆமா ஒரு பொய் சொல்லக்கூடாது வார்த்தைக்காக நாட்டை இருந்தா நகரத்து என்ன தேவசபையிலே வசிட்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்த ஒரு விவாதம் தான் ஹரிச்சந்திரன் நாடு இருந்தது காரணம். அந்த ஆளுக்கு புத்தி இல்ல போல இருக்கு. என்னன்னு கேளு. ஆமா இல்ல என்ன பண்றது, பொய் சொல்லலாம் வாழ முடியாது போல இருக்க. ஏனென்றால் தேவசபையில வசிட்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு வாக்குவாதம். அதுல என்ன கேக்குறா, உலகத்துல பொய் சொல்லாத ஒரு ஆள் இருக்காரு என்று வசிட்ட சொல்ல யாராலும் இருக்க முடியாது. பொய் சொல்லாம உலகத்துல யாருமே இருக்க முடியாது. விஸ்வாமித்திரர் சொல்றாரு. பாக்குறேன் யாரு இருக்காரு, உலகத்துல திருசங்கு மைந்தன் ஹரிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு சொல்ல அவனை பொய் சொல்ல வைக்கிறேன்னா ரெண்டு பேருக்கு ஏற்பட்ட ஒரு வாக்குவாதம் தான் அந்த ஹரிச்சந்திர நாடகம். அந்த நாடகம் படி ஹரிச்சந்திரன் நாடு இருந்தான் பொய் சொல்லல, நகரம் இருந்தான் சொல்லல, பொய் சொல்ல, கொண்டாட்டி இருந்தான் பொய் சொல்ல, மகனை இருந்தான் பொய் சொல்ல, முடி சொல்ல, இவ்வளவு இருந்தான. அப்படாச்சும் அந்த சந்திரமதி ஏன் சந்தில போட்டு மிதியா இல்ல சந்தலமதி, சந்திலமதியா சந்திரமதி. ஓஹோ, ஏங்க இப்படி எல்லாம் நீங்க நாட்டை எழுந்துட்டீங்க, எண்ணெய் வித்துட்டீங்க, என் பிள்ளையை வித்துட்டீங்களே அப்படின்னு ஒரு வார்த்தை தடுத்தாங்களா அந்த அம்மா? கேட்கல. தடுத்தாங்களா? கேட்கல. காரணம் இப்ப உள்ளதா இருந்தா, அதாவது கெட்டாலும் மேன்மக்கள் தான். ஓஹோ, இவ்வளவு போல நாதாரி பயலுக்கு பிறந்தது இல்ல. நாதாரி பயலுக்கு பிறந்தது இவன். ஆமா, யாரு அந்த பையன் வந்து என்ன கேட்டு நான் பாக்குறேன். கேட்டுருவாரு அவரு, கேட்டுருவாரு அவரு. சொன்னேன் வந்து கேட்டுருவாரு அவரு. நாதாரி பயலுக்கு பிறந்தது அவர் வந்தாருன்னு வச்சுக்க. ஆமா, வரட்டும் பாக்குறேன். அவர் 3 வச்சிருக்காரு, அது 5 வச்சிருக்காரு. எடுத்து வந்து ஏத்துனான்னு வச்சுக்க. 5 வச்சிருக்காரு. உடல் குந்தாலாம் வெளில வந்து குந்துரும். அது மட்டும் இல்ல, கொண்டாட்டியா வச்சு சூதாடுற பஞ்சமாட்டவர்கள். அப்பனாச்சும் ஏன் என்ன வச்சு சூதாடுறீங்கன்னு அந்த அம்மா கேட்டாங்களா? கேட்கல. நல்ல ஜாதிக்கு பிறந்தது. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நாதாரி பயலுக்கு பிறந்தது. சரி, அந்த ஆள் தான் உட்கார்ந்துருக்காரு. குறுக்க பேசாதடா. அவர் பேசுறத பார்த்தா குடும்பம் நடத்துற மாதிரி தெரியல. இல்ல காலையில டைவர்ஸ் வாங்குறீங்க இல்ல ஒரு அரை மணி. அதாவது நான் என்ன சொல்றேன், விவகாரம் வரக்கூடாது. வந்துட்டா விடக்கூடாது. செத்தா சண்டையில சாகணும். மண்டையை உடைச்சுக்கிட்டு சாகணும். மண்டையை உடைச்சுக்கிட்டு சாகணும். அண்ணா காலைல டைவர்ஸ் வாங்கிட்டு உண்மைதான். காலைல தான் டைவர்ஸ் வாங்க போறேன். ஆமா, என்ன ஜெகிரந்தா மாதே கேளை மருவிய விதிவசா மருவிய விதிவசா ஐயமானே கேளை மருவிய விதிவசா வந்தே தீருமரே ஏலோ
வசந்தா அதாவது 6 லட்சத்தாலும் சாவு, ஆமா 100 லட்சத்தாலும் சாவு. சாவு. அது என்னங்க அது ஆ. எங்க ஆ. ஏண்டா மாப்பிள்ள ஆஹா. 6ல விழுந்து சாத்தாலும் சாவு, கொள்ளிட ஆறு ஆமா இல்ல வெள்ளாறு. இல்லன்னா ஆ. 100ல செத்தாலும் சாவுனாக்கா என்ன 108ல சாவுறதா? ஐயையா, அது அதாவது கிடையாதுடா. வசந்தா ஆ. என்னைக்கா இருந்தாலும் சரிதான், ஆ. மன்னவானாலும் மாரோட்டு சின்னவானாலும் ஆட மன்னவனாலும் மாரோட்டு சின்னவனாலும், மாரோட்டு சின்னவானாலும் மன்னவனாலும் மாரோட்டு சின்னவனாலும், என்னைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு ஏயாவா. அட இன்னைக்கு இருந்தாலும் மண்ணுக்கு ஏயாவா. மன்னவனாக இருந்த போது சரிதான், மாரோட்ட கூட சின்னவனாக இருந்த போது சரிதான், என்னைக்கு இருந்தாலும் சாவு சாவுதான். சாவுதான். அட ஏங்க நீங்க வேற அதாவது தேவருங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா ஏன்னு வச்சுங்க அண்ணே, நான் என்ன சொல்றேன், சரி. இப்பெல்லாம் எப்படி சாவுறான் தெரியுமா? இப்படி எல்லாம் எப்படி சாவுறான்? தேவரு ஆ. ஒரு பொண்ணு பாக்குறான், ஆஹா. எப்படி பொண்ண ஆமா அப்படி நிமிந்து பாப்பானா, குடிஞ்சு பாப்பானா, குப்புற பாப்பானா, நடுவுல பாப்பானா? நடராஜ கோயில் தேர் போகுது, நடராஜ கோயில் தேரு தேர் போகுது, போகுது. போகும்போது ஆடாடா. அப்படியே கூட்டத்துல வர்றான், ஆ. வந்து ஆ. அங்க ஆ. ஒரு பொண்ணு வருதா, ஆ. ஒரு பொண்ணு தான் வருமா நடராஜ கோயில் தேருக்கு? நிறைய பொண்ணு வரையா, சரி கேட்டேன். நிறைய பொண்ணு வரும், அதுல புடிச்சது ஒண்ணுதான், ஒண்ணு. எல்லா பொண்ணுமே பிடிக்கும். அத புடிச்ச ஒண்ணு ஆ. இவன் என்ன செய்யறான், ஆ. என்னது? கண்ணடிக்கிறான், கண் அடிக்கிறானா? அப்படியே கண்ணு அடிச்சுட்டு ஆஹா. என்ன செய்யறான், என்ன செய்யறான்? ஒரு பேப்பர்ல எழுதி ஆ. இப்படி தூக்கி போடுறான். என்னத்த எழுதி போடுறான்? இதடா பீரா பிராந்தியா? எல்லாத்தையும் இல்லடா, ஆ. இது அட்ரஸ் அட்ரஸ். அட்ரஸ் போன் நம்பர் எல்லாம் போடுறான், ஆ. போட்டுறான். ஆ. போட்ட உடனே ஓஹோ. அந்த பொண்ணு எடுக்குதா, ஆ. எடுத்துட்டு போய் ஆ. ஒரு நாள் 2 நாள் ஆகும், ஆ. 3 நாள் ஆகும், ஆ. 4 நாள் ஆகும், ஆ. 5ஆம் நாள் போன் அடிக்கும். ஆ. 5ஆம் நாள். ஆமா 5ஆம் நாள் தான் போன் அடிப்பாங்களா? எதுக்கு, ஆ. இவன் நல்லவனா ஆஹா. கெட்டவனா அந்த புள்ள பாக்கும். புள்ள பாக்கும். ஆமா பார்த்து ஆ. எங்க அப்பா ஏசுவாங்க, எங்க அம்மா ஏசுவாங்க ஆ. அப்படின்னு சொல்லி ஆ. முத நாள் போன்ல பேசுதா, ஆஹா. உடனே பாக்கும். ஆ. அப்படியே இவரு பேசுவாருங்க, எப்படி? இல்ல பேசிக்கலாம், ஆ. பாத்துக்கலாம் ஆ. அப்படின்னு இவரு பேசுவாரு. ஓஹோ. பேசின உடனே ஆ. இது என்ன செய்யும், ஆ. சரின்ட்டு பேசிட்டு இருக்கோம். ஓஹோ. பேசிட்டு இருக்கும்போது ஆ. பார்த்தா ஆ. இவங்க 2 பேரும் ஆ. என்ன பண்றது, ஆஹா. இவங்க வீட்டுல ஆ. ஒண்ணு இருக்காது. ஆஹா. யாரு? ஒண்ணு இருக்காதுன்னா என்ன இருக்காது? அது இல்லையா, சொத்து சுதந்திரம் சொத்து சுகம் எதுவுமே இருக்காது. ஓஹோ. இப்பெல்லாம் கேட்டாக்கா பொண்ணு கேட்டாக்கா ஒரு வீடு இருக்கணும், ஏ ஆச்சா இருக்கணும். அப்படி இல்ல, பொண்ணே கிடைக்கல. ஆமா கிடைக்கல. அப்புறம் எந்த உலகத்துல இருக்கா? ஏ, பொண்ணு அதாவது சொந்த பத்தத்துல இருந்தாதான் பொண்ணு கட்டலாம், ஆ. இல்ல பொண்ணே கிடைக்கல. ஆ. ஏன்னா இதுல சொந்த அனுபவத்துல சொல்றேன், ஆஹா. எவரு? பொண்ணு உண்மை என்ன காரணம் என்ன, ஆஹா. பெண்கள் எல்லாம் நல்ல நிலையில படித்து விட்டார்கள். ஆமா படிக்கிறாங்க. எந்த ஊர்ல போனாலும் அதாவது எம்ஏ படிச்சிருக்கேன், பிஎஸ்சி படிச்சிருக்கேன், ஆமா. பிபிஏ படிச்சிருக்கேன், ஆஹா. நான் நர்சிங் படிச்சிருக்கேன், ஆ. லாயருக்கு படிச்சிருக்கேன். அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது, நேரா இதுக்கு போ, ஆர்ட்ஸ் காலேஜுக்கு முட்லூர் காலேஜுக்கு. கலைக்கல்லூரியில படிச்சிருக்கேன். போய் நேரா போனீங்கன்னு வச்சுக்க, ஆமா 12 மணிக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா அங்க காலேஜ் விட்டுருவாங்க, இருப்பாங்க. போய் பார்க்கலாம். ஆமா ஏன்னா ஆனா மாப்பிள்ள ஆ. அப்படியே பாக்குது, ஆஹா. பேசுறாங்களா, ஆ. இவன் போய் என்ன செய்யறது, ஆமா. ஒரு ஓலை குடிசை ஒரு பெரிய மாடி வீடு இருக்கும், ஆஹா. அந்த மாடி வீடுக்கு முன்னாடி ஆ. காருக்கு முன்னாடி போய் செல்ஃபி எடுத்துக்கிறது. ஆஹா. இந்த டாக்டர் கோட்டை போட்டுக்கிட்டு ஆஹா. செல்ஃபி எடுத்துக்கிட்டு வாலே. நான் டாக்டருக்கு படிக்கிறேன்னு சொல்லி ஆ. இவன் அனுப்புறான். நம்மள்ட்ட ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்தான். இவன் அனுப்புறான் வாட்ஸ்அப்ல ஆஹா. அனுப்புறான். அந்த பொண்ணு என்ன செய்யுது, அதுக்கு ஓலை குடிச்ச குடும்பம் இருக்காது, ஆ. இது போய் என்ன செய்யும், சரிதான். ஒரு காணு முன்னாடி போய் வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு ஆ. அந்த இதை போட்டுக்கிட்டு இதுடா டாக்டர் எது? எல்லாம் செட்டா சோப்பு, ஏதோ ஒண்ணு கோப்பு. ஏய் எல்லாம் சோப்புடா, ஸ்டெதஸ்கோப். ஏதோ ஒரு கோப்புங்க. செட்டாஸ்கோப்பு ஆ. அதை போட்டுக்கிட்டு ஆ. இந்த பொண்ணு செல்ஃபி எடுத்து ஆ. நானும் டாக்டர் தாங்க ஆஹா. அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புவோம். ஆ. அனுப்பிச்ச உடனே ஆ. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. எங்க? இதுல கல்யாணம் பண்றாங்க. எங்கேயாவது ஈஷாத்துல கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணாங்க. ஏன்டா நீ வேற ஈஷா இதெல்லாம் இதுல எதுலயே கல்யாணம் பண்றாங்க? ரிஜிஸ்டர் ஆபீஸ்லடா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஆமா
இதான் அப்புறம் விட்டு ஓடியாந்துருக்கோம், ஆஹா, அம்மா விட்டு ஓடியாந்துருக்கோம். ஓடியாந்துருக்கும். இவனும் கூடு வேணாம் வாசம் வேணாம்னு சொல்லிட்டு இவனும் வந்திருப்பான். 2 பேரும் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆஹா, பண்ணிட்டு 1 மாசம் இருப்பாங்க ஐயா. ஓஹோ, இருக்கிறத வித்து சாப்பிடுவாங்க. ஆமா, ஆ, அது காலையில கீழே கிடக்குறதுலாம் வித்து சாப்பிட்டு இது என்ன பண்ணும், அந்த 1 மாசம் கழிச்சு என்ன பண்ணும், என்ன பண்ணோம்? நீ பண்றது எனக்கு பிடிக்கல, பிடிக்கல, நீ குடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொல்லி இருந்த, ஆனா இப்ப குடிக்கிற அப்படின்னு சொல்லி அது சொல்லும். என்னத்த சொன்ன உடனே இவன் ஒரு மோடி வைப்பான். என்ன வைப்பான், அடியா நீயும் அழகா இருப்பன்னு பார்த்தேன், வேஷத்துல தான் அழகா இருக்க, இப்ப பார்த்தாக்கா நைட்டி போட்டு மாத்தி திரியிறியா, தலைவணி ஒரே மாட்டிக்கிட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன உடனே ஓஹோ, இனிமே இந்த குடும்பம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி 4ஆம் நாள் குதிரும் டைவர்ஸுக்கு கோர்ட்ல வந்து நிக்கும். ஓஹோ, அக்கா விட்டு தம்பி நிக்கும். காலம் வந்து கெட்டு போச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி இதுங்க உங்க வீட்டுக்கு 3ஆம் வீட்டுல இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சிருக்கா. ஆஹா, வாழ்க்கையில நடந்ததுதான் இப்ப சொல்றேன். ஏன் அது இல்ல, அவன் கல்யாணம் பண்ண இருக்குது. ஆஹா, அந்த குடிச்சாலும் நமக்கு வராது. எங்க ஆஹா, அந்த மாதிரி இல்லைங்க. ஆமா, எல்லாம் உன் வீட்டுக்கு 3ஆம் சன்பிளக்ஸ், இல்ல அது இல்லடா, ஐயா சொன்னாரு அதுக்கு சொல்றேன். அதுக்குதான் சொல்றேன். நீ சொல்றாங்க, ஏன்டா நீ வேற 6ல செத்தாலும் சாவு, 100ல செத்தாலும் சாவு. எதுக்காக சொன்ன? 6ல செத்தாலும் இந்த ஆண்டி வேலைக்குள்ள போனா ஒண்ணு அவன் சாவணும் இல்ல நான் சாவணும். உண்மையிலே சொல்றேன். ஆமா, ஏன்டா மாப்பிள்ள இந்த ஊர்ல ஒண்ணு இவர் சாவணும், இவர் சாவணும், இல்ல 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 இவர் தான் சாவணும். அதான் ஒண்ணு இவர் சாவணும், இல்லன்னா இவர் தான் சாவணும். நீ தாலிய கட்டி ஆணி அடிச்சு அதுல மாத்திட்டு போயிடணும். அது இல்லடா, அப்படின்னு அப்புறம் என்னடா, இவர் செத்தாதான் நாளைக்கு சம்பளம் கிடைக்கும், கம்முன்னு இருங்க. ஏன்னா 6ல சாவணும் 100ல சாவணும் எதுக்குன்னு சொல்லலாம். எதுக்குங்க? காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. எனக்கு என்ன ஆண்டி பேருக்கு எனக்கு பிரச்சனை தான். பிரச்சனை தான். அம்புல அடிபட்டு அவன் சாவணும். அவன் சூழல் உங்க இதுல குத்தி அவன் நெத்திக்கு என்ன திறந்து அவன் என்ன இருக்கணும். என்ன இருந்தாலும் உங்க மாமனாரு மாமனாராவது யாராவது எனக்கு சண்டைன்னு வரக்கூடாது. சண்டைன்னு வந்தா இல்லையா, மாமனார் மருமகன் சண்டைன்னு வராம இருக்க வரைக்கும் மாமான்னு உண்மைதான். சண்டைன்னு வந்தா சந்தில தான் நிக்கணும். உண்மையிலே சொல்றேன். நீங்க சண்டைன்னு வந்துட்டா நீங்க யாரு எல்லாம் மாவராஜா, எல்லாம் மன்மத ராஜா, ஏதோ ஒரு ராஜா. அவர் கையில இருக்கிறது என்ன இருக்கு? மலர் 5 மலை கணா இருக்குடா. இருக்கு 5 மலை கணா நக்கிரமணிந்த இதரதவத்தை இப்போ நான் சிக்கனவே பறக்க செய்கிறேன். பாராயடியே அஞ்சம் வீணால் அடிக்கூறேன். அங்கே காலைய ஒட்டுவேன். ஐயம் வீணால் அடிக்கூறேன். அஞ்சு பானம். அந்த 5 மாவை விட்டீங்கன்னா இல்ல ஒரு காட்டுல தான் சரி ஒரு ஒண்ணு இந்த 5ல என் பானத்தை ஒரு பானத்தை விட்டான்னு வச்சுக்க. ஏங்க ஏண்டா மாப்பிள்ள ஐயா வானத்தை விட்டாருன்னா அப்படியே பானம் அப்படியே கிழிச்சிட்டு போவோம். அது இல்லடா, யானை வச்சுக்க அங்க இருந்து சங்கட்டாந்தரில் எடுத்து கட்டணும். இதுதான் ஏதோ ஒண்ணு எல்லாம் வானத்தை எடுத்து கட்டின மாதிரி அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த என்னாவர ரோடு திருமணம் பாரு, அந்த முக்குட்ல நடுவான கழட்டிக்கிட்டு அப்படியே போதுதான். அது யாராம
இங்க வேற எதையாவது பாத்துருச்சோ இல்லையோ? அது இல்லடா, புடிங்கிட்டு ஓச்சு பாருங்க. அத போய் தேடி கண்டுபிடிக்கிறது ஒரு 2 மணி நேரம் போச்சு. மகாராஜா ஒரு பாலத்தை விட்டான்னு வச்சுக்க. புரியல? அதலே சுதலே மகாராஜா நீரே உலகம் கிட்டு 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 கிட்டு. ஏன்டா வரல? அதலே எடா, சரி என்ன கேட்டாங்க தெரியுமா? அதுலே எல்லாம் ஐயா வாங்க. இதுலே இதுல அதுலே என் சண்டுல பொந்துலே என் இண்டுல இருக்குல இருக்குல எல்லாத்துலயும் இந்த பெண்ணுக்கு அடியில நீ சொல்ற இடத்துல எல்லா இடத்துலயும் பூருண்டா. அவன் எங்க போய் ஒழிஞ்சாலும் என் பானை அவனை காலி பண்ணி. அதான் சண்டுல பொந்துல இண்டுல இடுக்குல எங்கேயும் பூந்துரும். அதான் அவனுக்கு தெரியும். நீ நேரா போனீன்னு வச்சுக்க, அவர் வச்சிருக்காரு. அவர் எது வச்சு எனக்கு நம்மள பயந்தா முடியாது. வாயா, நீ போய் பாரு. ஏற்கனவே அதான் நான் ஒரு கோடு போட்டு விட்டேன், சத்தியம் பண்ணிவிட்டேன். நீ வேணா போய் பாரு. சத்தியம் பண்ணிவிட்டேன். அதை தாண்டி அங்க நான் போக மாட்டேன், அவன் இங்க வர மாட்டான். என்ன இந்த கோழி குஞ்சு தாண்டி வந்தது? அது மாதிரியா? ஏன்னா கோழி குஞ்சு தாண்டி வந்தது? இல்ல நான் அந்த கோட்ல ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன், அதை தாண்டி. அது இல்லைங்க, பானம் போடும்போது ஒரு கோழி குஞ்சு தாண்டி வந்து அது கதை முடிஞ்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷத்துக்கு முன்ன இந்த இந்த ஊர்ல தான் வேற எங்கேயும் நடக்கல. இந்த ஊர்ல அப்படி தேர் ஏற பிறகு ஒரு கோழி வந்து குறுக்கால வந்து இதை என் மனசுல திடீர்னு என் மனசுல ஒண்ணு பட்டுது. நம்ம செந்தில் இருந்தானே, ஆமா, அவனை கூப்பிட்டு இந்த கோழி காலைல செத்துருண்டாங்க. அவன்கிட்ட சொல்லிட்டு அவன் கதை ஆரம்பிச்சுட்டேன். பார்த்தா அந்த கோழி காலையில செத்து கிடக்குது அங்க. ஆமா, இது கடிச்சதோ இல்ல, அது வேற வேலை முடிஞ்சு போச்சு. மனதுல குதிச்சதை நான் சொல்றேன். அது போல சக்தி வாய்ந்தவரு ராஜேந்திரா, இருட்ட விளையாடாத, விளையாண்டா நீ நடக்க மாட்டேன். இல்ல உண்மையிலேதான் உண்மையா நான் சொல்றேன். இப்ப விளையாடுறது யாரு?